வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, முன்னோர்கள், அதில் நம்மை ஆண்டவர்களின் சிறப்பை பற்றி நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சோழர்களை பற்றி பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு அப்பவுமே இருந்ததுனால அதிகமாக பல பேருடைய பேச்சின் மூலியமாக அவர்களை பற்றி நம்ம கேட்டு இருந்திருக்கிறோம். அதில் பாரியம் ஒருவர் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் ஆர்வலர்கள் சோழரை பற்றி பேசுவாங்க. படங்கள் கூட அவங்கள பற்றி நிறையா வந்திருக்கு. எதுவுமே சொல்லி வச்சல. அதிகமாக பார்த்திங்கன்னா சோழர்களை பற்றி இருக்குது கான்டென்ட். பாண்டியர்களை பற்றியும் அங்கொன்றுமா பேசியிருக்கோம். பட் எப்போவுமே ரொம்ப குறைவாக நிறையா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்த தகவல் அப்படின்னா இந்த மாதிரி காணல்கள் மூலிமா சேரர்களை பற்றி அதிகமாக இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு பார்வை இருக்குது. வேளிர்கள் பற்றி கூட பாரியவர்கள் பேசியிருக்காரு. சேர நாட்டை பற்றி, ஏன்னா மலைக்கு அந்த பக்கம் இருந்த நாடு அப்படிங்கிறது இன்றைக்கி கேரளாவாக மாறி நிற்குது. பெரும்பான்மையான நிலம் சேர நாடு. சேரர்கள் யார், அவங்களோட பின்னணி என்ன, அவங்களோட வழக்கங்கள் என்ன, அவங்களோட நாட்டில் என்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், அவங்க பார்த்திங்கன்னா பின்னாளில் எப்படி மறைந்தாங்க அப்படிங்கிறது குறித்து பாரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பானதாக இருந்தாலும் அதில் ஒன்று மட்டும்தான் மக்கள் அதிகமாக எப்போவுமே அட்ராக்ட் பண்ணும். கியூரியாசிட்டி கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். அந்த வகையில் சோழர்களை பற்றி தான் அதிகமான ஒரு கியூரியாசிட்டி தமிழ்நாட்டிலேருந்து அது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஆமாம், சோழர்களை பற்றி ஏன்னா யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கல. இல்லை, வரலாற்றுலையுமே சோழர்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம நீங்கள் நம்ம சங்க இலக்கியங்களில் குறிப்புகள்லையும் சோழர்களை பற்றி குறிப்பு கொஞ்சம் அதிகம், பாண்டியர்களை பற்றி குறிப்பு அதிகம். ஸோ பாண்டியர்கள் சோழர்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கப்பட்ட வரலாற்று ஆதாரங்களே சேரர்களுக்கு கம்மி தான். ஓகே, புரியுதுங்களா? ஆனாலுமே நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு பதம் சேர சோழ பாண்டியர் அப்படிதான் ஆரம்பிக்கும். சேர சோழ பாண்டியர்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் சேரர்களை முதன்மைப்படுத்தினாங்க அங்கே அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சோழர்களை விடவும் பாண்டியர்களை விடவும் தமிழுக்காக, மொழிக்காக அதிகமான ஒரு முன்னெடுப்புகளை எடுத்த, அதாவது இவங்களை குறைச்சி சொல்கிறேன்ல, ஒரு முழுமையான ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாக இருக்கட்டும், தமிழ் உணர்வாக இருக்கட்டும், தமிழுக்காக படையெடுத்ததாக இருக்கட்டும், இதிலெல்லாம் சேரர்களுடைய பங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்னோட ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலி ஆப்போசிட் பாரு. எனக்கு தெரிஞ்சு பாண்டியர்களும் சோழர்கள் தான் அதிகமாக அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தேன். அதாவது நான் தான் சொல்கிறேன், கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோழர்கள் பாண்டியர்கள் தரப்பில் புலவர்களுக்கு பாடப்பட்டது இதெல்லாம் அதிகம்தான். ஆனால் சேரர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ப்ரோ தமிழ், இவங்களை விடவே ப்ரோ தமிழாக ரொம்ப அதில் சேரர்கள் நம்ம முதன்மைப்படுத்துகிறோம். அதனால தான் சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முறைமையுமே வருது. இல்லை, இன்னொரு பார்வையும் இருக்குது. சேரர்கள் ஒரு வேட்டை சமூகமாக அதிகமாக இருந்தனால அவங்க தான் முதன்மை அப்படிங்கிற அடிப்படையில் சேர சோழ பாண்டியர் அப்படி, இதெல்லாம் ஆய்வாளர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் கருத்து. இப்போ வில்லு, மலை, அதுக்கப்புறம் நம்மளோட விவசாய நிலம் சோழ நிலம், அதுக்கப்புறம் பாண்டியர்கள் மீன், ஸோ அப்படி தான் வருது. அப்படியும் சொல்லிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு முதன்மையான அரசு அப்படின்னா பாண்டியர்கள், அடுத்து சோழர்கள், அடுத்து சேரர்கள்ங்கிறது தான் அந்த கான்செப்டில் தான் இருக்குது வரலாற்றில். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு சேரர்களை பற்றி அதிகமாக குறிப்பு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து சங்க இலக்கியத்தில். பதிற்றுப்பத்தில் தான் சேரர்களை பற்றியான குறிப்புகள் சங்க காலத்தில் நமக்கு நிறைய கிடைக்குது. அதில் இதுவரைக்கும் அறியப்பட்ட சேர மன்னர்களே மிக 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 பழமையான, நமக்கு கிடைத்த சேர மன்னர்களே பழமையான சேர மன்னன் யாருன்னா பெருஞ்சோற்று சேரன் உதயஞ்சேரலாதன். ஏன் பெருஞ்சோற்று சேரன் உதயஞ்சேரலாதன் பழமை அப்படின்னா, இவர் தான் மகாபாரத போரில் இரண்டு தரப்புக்கும் சோறு போட்டவன் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் பதிவாகுது. பாரம்பரியம் 2 பேருக்கும் சாப்பாடு போட்டுருக்காப்புல. ஆமாம், 2 தரப்புக்கும் இவர் உணவு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிது. அப்போ அது போக நம்ம பதிற்றுப்பத்துலேயுமே முதன்மையான சேர மன்னனாக ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுல இவர் தான் இருக்கார். இவருடைய மகன் தான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். ஓகே, இமயம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். இமயம் வரைக்கும் போய் படையெடுத்தவர் அப்படிங்கிறதுல அடிப்படையில் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்ட்டு. இப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து அவரோட பையன், அப்புறம் இவர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 மனைவிகள். அவர் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு இளவரசி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதாவது சோழ நாட்டு இளவரசி ஒருத்தங்க, அவங்க தான் பட்டத்தரசி. அது போக பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவியர்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய பேகன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வம்சத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். ஸோ இவருடைய 2 இவங்களுடைய வம்சத்திலிருந்து 2ஆ சோழ, அதாவது சேர வம்சங்கள் பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா சேரர் அவருடைய மகன், அதாவது சோழ இளவரசிக்கு பிறக்கக்கூடிய அந்த வழிவாரிசு. அப்புறம் இவங்களுக்கு அந்த பேகன், அவங்க ஆவியர், அவங்களுக்கு ஒரு வழிவாரிசு பிறக்குது. இப்போ சேரர்களில் நீங்கள் தலைநகரம் அப்படின்னு சொன்னால் வஞ்சி தான். எங்கெங்க இருக்குது? வஞ்சி அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி வஞ்சி இங்கே இருந்துச்சு அங்கே இருந்துச்சுன்னு தான் நம்ம ஆய்வாளர்கள் ஒவ்வொரு இடத்தையும் சொல்கிறாங்களே ஒழிய, வஞ்சி மாநகரம் எங்கே இருந்துச்சுங்கிறது இன்னும்
ஒரு டிபேட்டபிளான ஒரு கொஸ்டின். பட் எப்படி ப்ரோ இப்போ கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு முன்னாடி இருந்த கேபிட்டல் பற்றி கூட நம்மளுக்கு தெரியுது, அதே மாதிரி மதுரைக்கு முன்னாடி எங்கே இருந்த மதுரைன்னு கூட நம்மளுக்கு தெரியுது. பட் வஞ்சிங்கிறது எப்படி தெரியாமல் போச்சு? இப்போ இங்கே பாருங்க, தஞ்சைக்கு முன்னாடி வந்து உறையூரை வந்து சோழர்கள் வந்து கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. உறையூர் இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை, இன்னைக்கு இருக்க திருச்சி இருக்குல்ல, அதுதான் உறையூர். உறையூர் தான், அந்த உறையூர் தான் திருச்சியாக இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ அது வந்து இப்போ சோழர்களுடைய கேபிட்டல், அது வந்து அந்த தொடர்ச்சி அப்படியே இருக்குது. ஆனால் வஞ்சி மாநகரம் அழிஞ்சிருது. அந்த வஞ்சி மாநகரம் இன்னைக்கு வந்து அந்த வஞ்சிங்கிற பேரில் ஊர் இல்லை. அவர் சிலர் ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஊர் தான் வஞ்சி, அந்த ஊர் தான் வஞ்சி அப்படிங்கும்போது, வஞ்சினா அந்த இடத்துல நமக்கு பழமையானது கிடைக்கணும்ல. இப்போ உறையூரை சுற்றி சோழர்களுடைய பழைய காலத்து சோழர்களுடைய கட்டடங்கள் கிடைக்குது, அவங்களுடைய செப்பு பட்டயங்கள் கிடைக்குது, அவங்களுடைய கல்வெட்டுகள் கிடைக்குது, தடங்கள் இருக்குது. இப்போ வஞ்சிங்கிற அந்த இடத்துல சேரர்களுடைய இடத்துல எங்கேயாவது கிடைக்கணும்ல. பட் வஞ்சிங்கிறது ஒரு இடமே இல்லையே. இப்போ அது எங்கேயாவது கிடைக்கும் போது தான் திரும்ப வஞ்சி எங்கே அப்படிங்கிறது, வஞ்சி எங்கே இருந்துச்சுங்கிறத நம்ம உறுதிட்டு சொல்ல முடியும். க்ளோசஸ்ட்டாக கூட எதுவும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களோட கருத்து ஒவ்வொன்றா இருக்குது. அது இன்னும் விவாதத்துக்குரியது. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு அந்த விவாதம், இது ஒவ்வொரு ஆய்வாளர்கள் இதன் காரணத்தினால இது இங்கே தான் வஞ்சின்னு ஒரு நகரம் இருந்தால் தானே. இப்போ ஒரு அது நகரமாக இருக்கா, அது புதையுண்டு போச்சு. இப்போ பழைய மதுரை என்னது, அதான் கீழடி. ஆமாம், இல்லை கீழடி வந்து மண்ணுக்குள்ளே போச்சு, அதுதான் மதுரை. சேஃப்டிக்காக அப்படியே பின்னாடி வருது. அப்போ நீங்கள் எடுக்கிற நகரத்தை வந்து மதுரை தானே அது, ஆனால் மதுரைனே சொல்ல மாட்டேங்கிறோம், கீழடின்னு சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? ஏன்னா இப்போ இருக்கிற ஊரை வச்சு தான் சொல்கிறோம். அது புரிஞ்சுக்கணும். அதே போல் வஞ்சி வந்து புதையுண்டு இருக்கும் எங்கேயாவது. அதை நம்ம ஆய்வு பண்ணி அதுக்கான சரியான தரவுகள் ஒவ்வொரு ஆய்வாளர்கள் இது இங்கே தான் இருந்திருக்கணும், அது அங்கே தான் இருந்திருக்கணும், ஒவ்வொரு ஆதாரங்களை வச்சு கணிப்பு சொல்கிறாங்க. பட் அது இன்னும் இந்த பாப்புலர் நரேஷனுக்குள்ளே இன்னும் எதுவும் வரல. அதுக்கடுத்து கரூர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கரூர் இருக்குல்ல, அது ஒரு அதுவும் ஒரு தலைநகராக சேரர்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாளி, சிறப்பு நகரம் போட்டு பாளி, ஆண்பாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சின்ன 2 சொல்லின்னு போட்டு ஆண்பாளி அப்படின்னு, அது ஒரு சேரர்களுடைய ஒரு தலைநகராக இருந்துச்சு. அந்த ஆண்பாளி வந்து இந்த இன்னைக்கு அந்த கொஞ்சம் இந்த கர்நாடக எல்லை பகுதிக்குள்ளே வந்து மேலே போயிடும். ஸோ இதுதான் இந்த மாதிரி 3 தலைநகர்களில் சேரர்கள் பிரித்து ஆண்டாங்க. இப்போ அந்த சோழ இளவரசிக்கு பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சேரன் செங்குட்டுவன், அப்புறம் இளங்கோவடிகள். ரொம்ப ஃபேமஸான சிலப்பதிகாரத்தை இது பண்ணுற சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் இந்த சோழ இளவரசிக்கு தான் பிறக்கிறாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், சேர சோழ பண்டிகைகள் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கங்கிறதுலாம் ஒரு மித்து. அது வந்து அவங்களுக்குள்ள சண்டையும் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் மன உறவுகள்லாம் கூட அவங்க இருந்திருக்கிறாங்க. சேர நாட்டு பெண்களை வந்து சோழ நாட்டிலையும், சோழ நாட்டு பெண்களை வந்து சேர நாட்டிலையும், பாண்டிய நாட்டு பெண்களை வந்து சேர நாட்டிலையும், இந்த மாதிரி மாறி மாறி திருமணம் முடித்து கொண்ட ஒரு மரபு தான் தமிழர் மரபு. அதனால் ஏன் சாதி தான் அப்படின்லாம் நிற்காதீங்க, எல்லாம் மாறி மாறி தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவன் வந்து இந்த இதில் தான் வராரு. உங்களுக்கு தெரியுமில்ல, சேரன் செங்குட்டுவன் தான் கனக விஜயன் அப்படிங்கிற அந்த வட மன்னன். சரி, அதையும் சொல்லுவோம். சரி, இல்லை எதிர்த்தாங்க தான் நார்த் சைட்லேருந்து. அதாவது கண்ணகியோடைய புகழ் வந்து இந்த சேர நாட்டு இதில் வந்து நிறையா அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு புகழ். அப்போ அவங்களும் சிலப்பதிகாரம்லாம் எழுதுறாங்க, இதெல்லாம் ஏற்றப்படுது. இந்த தகவல்கள்லாம் வந்து நார்த்துக்கு போகும்ல. ஏன்னா இங்கே இளங்கோவடிகள் எழுதுறாரு. இளங்கோவடிகள் யாரு? அது ஒரு கதை. எத்தனை கதை சொல்றது சொல்லுங்க, உங்களுக்கு என்னங்க கதை கேட்பாங்க. அவன் பாருங்க இப்போ ஆஃபீஸில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இளங்கோவடிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஜோசியக்காரர் வராரு, வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அவங்க அப்பா கிட்ட, இதான் இமயவரமன் அவங்களோட இதில் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, இது ஜோசியக்காரன் கூப்பிட்டு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஜோசியக்காரன் கூப்பிட்டு வந்துட்டு 2 பசங்களோட ஜாதகத்தையும் கொடுத்து குறி சொல்கிறதுக்கு கேட்குறாங்க. அவர் குறி சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, உங்களுடைய பையனை விட 2வது பையனுக்கு தான் சிறப்பு அதிகம். ஸோ நீங்கள் முடிசூட்டுறது உங்கள் 2வது பையனை முடிசூட்டுங்க. ஏன்னா உங்கள் 2வது பையன் தான் காலம் கடந்தும் வந்து வரலாறுல பதிவாவான். ஸோ வந்து நீங்கள் வந்து பையனுக்கு முடிசூட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லலை. அதாவது உங்கள் சிறப்பு வந்து 2வது பையனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அவன் தான் உலகளாவிய காலம் கடந்து அவனுடைய புகழ் தான் நீடிச்சு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவங்க சின்ன பசங்க, ஒரு ரொம்ப சின்ன பசங்க, கொஞ்சம் விவரம் தெரியல சின்ன பசங்க. அப்போ வந்துட்டு என்னதான் அந்த அண்ணன் தம்பி தானே, அங்கே பாசம் இருக்கும்ல, வந்துட்டு அண்ணனுக்கு சிறப்பு இல்லை எனக்கு எப்படி சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் போயிட்டு சண்டை போடுறாரு அந்த ஜோசியக்காரன்ட்ட. ஜோசியக்காரன், ஏன் ஜோசியத்தை பொய்ன்னு சொல்றியா நீயே, நான் சொல்கிறதா நடக்கு, நீ வேணா பாரு அப்படிங்க. ஓன் ஜோசியம் பொய், அதை நான் இங்கே பொய்யாக்கி காட்டுறேன், எப்படி பொய்யாக்குவேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன சொல்கிறேன், நான் துறவரம் போடுறேன், ராஜா இதெல்லாம் விட்டுட்டு நான் துறவரம் போடுறேன், எல்லாத்தையும் திறந்துடுறேன் அப்படிங்கிறாரு. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அப்படியே திறந்துடுறாரு, அப்படியே துறவியாயிடுறாரு. அதான் இளங்கோவடிகள். சொந்த தம்பி அண்ணனுக்கு தான் எல்லா சிறப்பும் வரணும், அண்ணனுக்கு தான், அண்ணன் தான் உரித்தானவன், அவனுக்கு தான் எல்லா சிறப்பும் வரும், தம்பிக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துறவரம் எடுத்துக்கிறார். நீங்கள் இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், மேபி இதை இன்றைக்கி இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோவில் பாருங்கள்,
இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்கும் கூட இது அந்த ஜோசியக்காரன் வந்திருக்கலாம். அது என்னென்ன அது அதை பற்றி குறிப்பில்லை. ஆனால் உடனே அவர் துறவரம் பண்ணுறாரு. அண்ணனுக்கு தான் ஆட்சி, அண்ணனுக்கு தான் அதிகாரம், நான் வந்து இன்றைக்கே வந்து இது எல்லாத்தையும் அது அங்கேயே முடிவாயிருது. அது அங்கேயே வந்து அவர் முடித்து இளங்கோவடிகள் வந்து உடைச்சிடுறாரு அந்த கூற்றை. ஆனால் ஒரு விதத்தில் அந்த ஜோசியக்காரன் சொன்னது உண்மையாயிடுச்சு. காரணம் என்னென்னா, சேரன் செங்குட்டுவனை கூட நாம் யார் மூலியமா உணர்றோம்? இளங்கோவடிகளுடைய எழுத்துக்கள் மூலயமா தான் அவருடைய அண்ணனுக்கு மதிப்பும் மரியாதையுமே வந்து சேருது. அப்போ இளங்கோவடிகள் மூலமாக தான் இந்த இத்தனை ஆண்டு கால வரலாறும் இத்தனை ஆண்டு கால புகழும் இளங்கோவடிகள் இல்லைன்னா சேரன் செங்குட்டுவன் இல்லைன்னு ஆயிடுது. கரெக்டா? ஒரு லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பல நூறாண்டு இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரம் எழுதுறாரு. ஸோ சிலப்பதிகாரத்தின் மூலமாகத்தான் இளங்கோவடிகளுக்கு, அதாவது இளங்கோவடிகள் எழுதியதால் தான் சிலப்பதிகாரம் இருந்ததால் தான் சேரன் செங்குட்டுவன். கரெக்டா? புரியுதா? அப்போ வந்து அந்த ஜோசியக்காரன் உண்மையான ஜோசியக்காரன் தான் போல. ஸோ இன்னவே அவர் சொல்றது வந்து கரெக்டாக தான் ஆயிடுச்சு. ஸோ இளங்கோவடிகள் அந்த ஒரு தியாகத்தை வந்து செய்கிறாரு. ஸோ இது வந்து இளங்கோவடிகள் இது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த சிலப்பதிகாரம்லாம் எழுதப்பட்டு ஏற்றப்பட்ட உடனே கண்ணகியோட சிறப்பு வந்து இந்தியா முழுக்க பரவுது. சான்றோர்கள்லாம் பரப்புறாங்க. அப்படி ஒரு பெண் வாழ்ந்திருக்காயா அங்கே தமிழ்நாட்டில், அப்படி ஒரு கற்பு கரசியாவா, அப்படி இப்படிலாம் பேச்சு போகுது. அப்போ போகும்போது கனக விஜயன்கிறவன் வந்து வார்த்தை விட்றாப்புல. அது இன்றைக்கெலாம் பேசுகிறாங்களே வடக்கத்திக்காரங்க, அந்த மாதிரி வந்து அப்படியோ அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் பேசுகிறான். இந்த செய்தி வந்து சேரன் செங்குட்டுவன் காதுக்கு வருது. படம் எடுத்துட்டாப்புல. அதாவது இங்கே வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணல, இந்த செய்தி காதுக்கு வருது. வந்தோடனே படம் எடுத்துகிட்டு போகிறாங்க. படம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கனக விஜயன் அந்த கங்கை பகுதியை ஆட்சி செய்கிறவன், அங்கே போய் அவனை அடித்து அவனை பிடிச்சி இந்த வா அப்படின்னு சொல்லி அவனை கைது பண்ணி கொண்டு போய் இமயம் வரைக்கும் போகிறாரு. ஏன்னா அவங்களுடைய இதான் வம்சத்தில் தான் இமயவர்மன் நெடுஞ்செழியன் அதெல்லாம் இமயம் வரைக்கும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு ரூட் மேப் போட்டு கொடுத்துட்டாங்க. அது இல்லை, அப்போ எப்படின்னா அன்னைக்கு வந்து இமயம் வரைக்கும் நம்ம போய் ஆட்சி செய்கிறது, இல்லை இமயம் வரைக்கும் போயிட்டு அதிகாரத்தை செலுத்துறதுங்கிறது வந்து ஒரு உச்சம், ஒரு நமக்கான ஒரு கெத்து, மூன் லேண்டிங் மாதிரி. அது ஒரு கெத்து. பார்த்துக்கோ, நாங்கள் தான் எவனும் இங்கே தான் எங்களுக்கு சொல் பேச்சு கேட்டு அப்படிங்கிற கான்செப்டில் தான் நீங்களே வந்தவங்க ஒழுங்காக ஆட்சி செய்கிறதுன்னு கிடையாது. அங்கே படையெடுத்து போய் அவன் அங்கே இருக்க மன்னர்கள் எல்லாம் வந்து இங்கே பார்த்துக்கோ, தமிழன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி காட்டிட்டு வருது. ஸோ அது மாதிரி அவர் போகிறாரு. போய் அந்த கனக விஜயனை வந்து கைது பண்ணி அங்கே இமயமலைக்கு போய் இமயமலையிலேருந்து ஒரு கல் எடுத்து அங்கேருந்து அந்த கனக விஜயனையே வந்து அந்த கல்லை சுமந்து கொண்டு வர சொல்லி இங்கே வந்து கண்ணகி கோயில் கட்டுறாரு. வாயில் போட்டுக்கோங்க. ஒரு எழுத்தாளர் இமயத்தில் கல்லே இல்லை, தமிழர்கள் போய் சொல்கிறாருங்க. வரேன். அது எழுத்தாளர்லாம் கிடையாது, ஒரு வன்மநாயி. அந்த வன்மநாயி தான் அந்த வேலையை பண்ணுச்சு. இது என்னன்னா, இங்கே பாருங்கள், வந்து போகிறாங்க, போயிட்டு அதை வந்து கல் எடுக்கிறாங்க. அதை வந்து திரும்ப கங்கையில் நீராடுறாங்க. கங்கையில் அந்த கல்லை வச்சு நீராடி அதுக்கப்புறம் அந்த கல்லை கொண்டு வந்து கண்ணகி இது சிலை செய்கிறாங்க. இன்றைக்கி அந்த சிலை இருக்குது. எங்கே? கேரளாவில் இருக்குது. கண்ணகி கோயிலில் அந்த சிலை இருக்குது. இன்றைக்கி அந்த சிலையை ஆய்வு பண்ணி அது இமயமலையிலேருந்து எடுக்கப்பட்ட கல்லுங்கிறது உறுதியாயிருச்சு. யார் பேரில் உறுதியாச்சு தெரியுமா? நீங்கள் சொன்னீங்களே ஒரு எழுத்தாளர் சொன்னாருன்னு. அந்த எழுத்தாளர் யாருக்கு சால்ரா அடிக்கிறோன்னா திமுகவுக்கு சால்ரா அடிக்கிறவர். திமுகவுக்கு சால்ரா அடிக்கிற அவர் கலைஞர் கருணாநிதி பீரியடில் தான் இதுக்கான ரிப்போர்ட்டே வெளியில் வந்துச்சு. அப்போ நீ சொல்கிறது உண்மைனா கலைஞர் கருணாநிதி பொய் சொல்கிறான்னு அர்த்தம். போய் சொல்லு போ. கலைஞர் கருணாநிதி எப்படி போய் சொல்லுவார்? கலைஞர் கருணாநிதி பீரியடில் தான் இந்த ஆய்வு நடந்துச்சு. இந்த ஆய்வில் இமயமலையில் இருக்கக்கூடிய கல்லும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணகி கட்டப்பட்ட அந்த சிலை, அந்த கண்ணகியுடைய சிலையும் ஒரே கல்லுங்கிறத ஆய்வு முறைமை, அது ஒரே கல். அதாவது அந்த கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குல்ல, ஒரு கல்லுக்கு ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும், மினரல்ஸ் எல்லாம். அந்த கெமிக்கல் காம்போசிஷன் அப்படியே ஒத்து போகுது. அப்படின்னா அங்கிருந்தாயா கல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக்கப்பட்ட தகவல். இது வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த மு.க. கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டது. ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு வந்துட்டு இமயமலையில் கல்லே இல்லை, அது பனிமலைன்னு சொல்லி பேசினா இவனை மாதிரி ஒரு முட்டாப்பையெல்லாம் ஏண்டா, மலைக்கு மேலே பனி படிஞ்சுதா, அதுதான் பனிமலை. இமயமலையை மழை இல்லாத சீசனுக்கு போய் பார்த்துருக்கியா? பனி இருக்குமா? அது உருகிரும். இவங்க நினச்சிக்கிறாங்க பனிமலைனா பனி எல்லாத்தையும் குமிச்சு ஐவானும் மில்கே சோமேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அது மாதிரி இப்போ ஸ்னோமேன் கட்டின மாதிரி கட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃப்ரோசன் படத்தில் வர மாதிரி கட்டிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல. வெறும் பனியே மழையாகாது பைத்தியக்காரா. அது மலை, அதுக்கு மேலே அங்கே பனி படர்ந்து அது பனிமலையாக தெரியுது. நார்மல் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இமயமலைக்கு மேலே மட்டும்தான் பனி இருக்கும், கீழேலாம் நார்மலான மண்ணு தான் தெரியும், மண்ணும் கல் தான் தெரியும். இதை முதல்ல இவங்களுக்கு திராவிடர்கள்னால் முட்டாள்கள்ங்கிறது நான் தெரியும். இவ்வளோ முட்டாள்களாக இருக்காதிங்க. அவரை மட்டும் இல்லாமல் அவர் பின்பற்றலையும் சேர்த்து திட்டிட்டீங்களே பாரு. யாருங்க? இல்லை சும்மா அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் இப்போ வந்து அந்த திட்டம் வந்து வாங்கிட்டா மாதிரி ஆயிரும். அவரோட ஃபாலோவர்ஸ் அவங்களும் யாரும் ஃபாலோவர்ஸ் இல்லை, நாய் கூட சீண்டாது. ஸோ இது வன்மம்.
தமிழர் வரலாற்றை பொய்ன்னு சொல்கிறதுல இவங்களுக்கு என்ன ரொம்ப நம்ம தற்பரமே எழுதியிருக்கோங்கிற கணக்கு தானே நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ ஆய்வு பண்ணதில் ஆய்வில் வருது, அப்போ அந்த ஆய்வு என்ன பொய்ன்றீங்களா? இந்த மாதிரி வன்மம் பிடிச்சி அலையாதீங்க. தமிழர் வரலாறு உண்மையான வரலாறு, மிகைப்படுத்தி எழுதுகிற வரலாறுலாம் தமிழர்களுக்கு கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி குழப்பிக்காதீங்க. இப்போது ஒரு கடல் கடந்து போயிட்டு இந்த சைடு ஈஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சோழர்கள் அநியாயத்துக்கு அந்த டாமினன்ஸை காட்டிட்டு வந்தது. அதே மாதிரி என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், நடுவில் எவ்வளோ சிற்றரசுகள் ராஜ்யங்கள்லாம் இருக்கும், எவ்வளோ பெரிய ரிஸ்கில் அது சவுத்துலேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு சில விஷயங்கள்லாம் நிறுவிட்டு வர்றது அப்படிங்கிறது. சேர வணிகத்திலையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடாக தான் இருந்திருக்கு. அரேபியர்களோட, இஸ்லாமியர்களோட, ரோமானியர்களோட எல்லாம் அதிகப்படியான வணிகத்தில் சேர நாட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது சார்ந்த வரலாறுங்கள்லாம் தனியாக இருக்குது. இப்போ அதில் வந்து ஒரு ஹானரபிள் மென்ஷன் அப்படின்னா சேரமான் அப்படிங்கிற ஒரு மன்னன். இதில் என்ன ஆக்சுவலாக சேர மன்னர்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதையும் நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இப்போ தமிழ் மன்னர்களில் சோழர்கள் பாண்டியர்கள்கிட்ட வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வாரிசு உரிமை வரும். அதாவது மகனுக்கு மட்டும்தான், மூத்த மகனுக்கு தான் முடிசூட்டுவாங்க. மற்றவங்களுக்குலாம் யாரும் ஆட்சியை பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மகன் இல்லைன்ற பட்சத்தில், மகன் இல்லைங்கிற பட்சத்துலையும் சித்தப்பா இருப்பார், அவங்க இதில் ஆண் வழியில் மட்டும்தான் சொத்துங்கிறது அதாவது சொத்துனா ஆட்சி அதிகாரம் வந்து மகன் இல்லை, ஒரு அரசனுக்கு மகன் இல்லை மகள் மட்டும்தான் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா தம்பி இருப்பாப்புல, அவர் அப்படி தம்பிக்கு முடிசூட்டிடுவாங்க. ஸோ அப்படி தான் போகும் தம்பி. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் போகும். இங்கே பிரச்சனை என்னென்னா, சேரர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனையாக அது வந்து அது ஆக்சுவலாக இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து சம உரிமை, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இன்னைக்கு. ஆனால் அன்றைக்கி அது வந்து அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு. மகளுக்கும் சொத்து கொடுத்துருவாங்க, மாப்பிள்ளையையும் அரசனாக்குவாங்க. அப்போ அரசனாக்குனா சண்டை வரும்ல, அந்த சண்டைனால பிரிச்சுருவாங்க நான் ஆட்சியை, குட்டியாக ஆகிட்டே வரும். ஸோ இந்த இதுதான் வந்து சேரர்கள்ட்ட இருந்தால் இன்றைக்கி கேட்குறீங்களா சேரர்களுக்கு ஏன் வந்து டிக்ளைன் ஆச்சுன்னா இது ஒரு காரணமாக இருக்குது அவங்களோட இதுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் சொத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த வலு இழந்துற பவர் சென்டர் வந்து சுருங்கிட்டே, தம்பிக்கும் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாங்க. மகள் இருந்தால் மகளுடைய திருமணம் செய்கிற மாப்பிள்ளைக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாங்க. அது ஒரு பகுதியை பிடிச்சி நீ ஆட்சி செய்வாங்க. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஒன்றாயிருவாங்க, ஒரே இதாக வருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குல்ல, தனித்தனி அரசர்களாக இருக்கும்போது. அப்படி நடந்துச்சு, அவங்களுக்குள்ளேயும் சண்டைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ அது வந்து சேரர்களுடைய ஒரு வீக்னஸாக அது மாறிடுச்சு அவங்க. ஆனால் பொலிட்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, அது கரெக்டு. மகளுக்கும் மகனுக்கும் சமபங்கு அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ ஒரு உயர்ந்த தத்துவம். ஆனால் அது மன்னராட்சி காலகட்டத்தில் அவங்க நடைமுறையில் இருக்கும் பொழுது அது வந்து எடுபடலை. அது அவங்களுக்கு ஒரு வீக்னஸாக அது மாறி இருக்கு. அதனாலேயே வந்து சேர மன்னர்களுடைய படைபலம் என்பது கால ஓட்டத்தில் அவங்களோட ஆட்சி பரப்பெல்லாம் வந்து நிறைய பிரிஞ்சு அவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு ஆகி அவங்களுக்கு டைல்யூட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த சொத்து பிரிக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமயவர்மனுடைய தம்பி அவர் பேர் அஞ்சுவன் சேரல். சரி, இந்த அஞ்சுவன் சேரலுக்கும் அவர் ஆட்சி கொடுக்குறாரு. புரியுதுங்களா சொல்கிறது? தன் மகனுக்கும் ஆட்சி கொடுக்குறாரு, தன்னுடைய சொந்த தம்பி அஞ்சுவன் சேரல் அவருக்கும் ஆட்சி கொடுக்குறாரு. இந்த அஞ்சுவன் சேரல் தான் கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி, சேரன் செங்குட்டுவன் வந்து வஞ்சி மாநகர தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறார். இந்த கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய சேரர்களுக்கு தான் இரும்புரை வம்சம்னு பேர் வருது. அஞ்சுவன் சேரல் இரும்புரை அப்படின்னு வந்து இந்த இரும்புரை பிற்காலத்தில் இந்த இரும்புரைகளுக்கும் சேரர்களுக்குமே கொஞ்சம் ஒரு கிளாஸ்லாம் வரும். நான் அதை சொன்னேன்ல, உள்ளுக்குள்ளே போது தம்பி வழியில தான் அந்த சொத்து, அதாவது சொத்துன்னு சொல்ல முடியாது, நாட்டுடைய ஆட்சி உரிமையை வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. ஸோ அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. பட் அந்த நல்ல பழக்கமும் ஆனால் அப்படிதான் அந்த இரும்புரை வம்சம், அதான் கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சேர வழித்தொண்டர்கள் தான் இரும்புரை வம்சம்னு சொல்லுவோம். சரி, ரைட். ஸோ இது ஒரு விஷயம். இது போக நான் சொன்னபடி இந்த இஸ்லாமிய விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது சேரமான் அப்படிங்கிற ஒரு மன்னன். இப்போ இதில் நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, நிறைய சேர மன்னர்கள் வரதுனால அவங்களுக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்கும். சில பேர் வந்து காமனாகவே சேரமான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் மாதிரி அது இருக்கும். அதனால் இது எந்த சேர மன்னன் ஆக்சுவலாக வந்துட்டு இஸ்லாம் தழுவினார் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அது இன்னும் விவாதத்துக்குரியது. ஒரு சிலர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அது விவாதத்துக்குரியது தான். இப்போ அந்த ஒரு சேர மன்னன் இது மாதிரி தம்பியாக இருக்கலாம், யாருக்கோ பையனாக இருக்கலாம், என்னென்ன, ஆனால் ஒரு அரசன், ஒரு சேர அரசன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, நபிகள் காலகட்டத்திலேயே நபிகளை போய் சந்திச்சிருக்காரு. நபிகள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே நபிகளை போய் சந்திச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வழியில் அவர் இந்த ஓமன் பகுதியோ எங்கேயோ வந்துட்டு அவர் இறந்துடுறாரு. அவருக்கு அங்கே ஒரு சமாதி இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நிறைய பேர் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வராங்க. இட்ஸ் ப்ரூவ்டு அவர் சேரமான், பேர் சேரமான் சமாதிங்கிறது அங்கே இருக்குது, அந்த பகுதியில் இருக்குது. ஸோ சேர மன்னர்கள் அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க. இதில் இன்னொன்று,
இந்தியாவில் மிக 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 பழமையான மாஸ்க் இருக்கிறது வந்து சேரமான் பள்ளி. ஓகே, அதாவது இங்கே கேரளாலே இருக்கு. இந்தியாஸ் ஓல்டஸ்ட். ஆமாம், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட். 2 தாங்க. இது ரொம்ப பழசு. இதுக்கு அடுத்து இன்னொரு பழசு வந்து நம்ம கீழக்கரையில் இருக்க பெரிய மாஸ்க். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் வாழ்ந்துட்டு இருந்தார்ல, உயிரோடு இருந்தார்ல டைமில் அப்போவே கட்டப்பட்டது. ஸோ இஸ்லாம் மதம் உருவாகிற காலகட்டத்திலேயே தமிழர்கள் வந்து அது கூட நட்பில் இருந்தாங்க. கடல் வழியாக வணிகத்தின் வழியில் அந்த மதத்துடைய கருத்துக்களை ஏற்று மதம் மாறியவர்களும் உண்டு. அதில் அவர் அரசனும் மாறியிருக்கான், சேரமான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல இஸ்லாமியர்கள் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க அதெல்லாம் பொய். ஆக்சுவலாக வந்து வெளியிலேருந்து வந்த இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள். ஆனால் தூய தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து கன்வெர்டட் பாப்புலேஷன். அது இன்னைக்கு நேற்று இவன் படையெடுத்து வந்ததுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகலை. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமில் நபிகள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்திலே கன்வெர்ட் ஆன ஒரு முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது ஈழத்துக்கும் போயிருக்கோம்ல கொஞ்சம். ஆமாங்க, ஈழத்துலேயும் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் எல்லாம் தூய தமிழர்கள் தான். அவங்க வந்து வேற இனத்தவர்கள் அல்ல. இன்றைக்கி அவங்களோட அரசியல் நோக்கம் இதில் வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அவங்க இனத்தால் தூய தமிழர்கள். அவங்க நபிகள் காலகட்டத்திலேயே மாறினவங்க. நபிகள் காலகட்டத்திலே அந்த கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. சரி. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து அவ்வளோ பழமையான மாஸ்க்லாம் இருந்திருக்கு. இதை வந்து நம்ம ஏன் சொல்கிறோன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் தமிழர்கள். அதில் எந்த குழப்பமும் எந்த ஐயமும் யாருக்கும் வேண்டாம். அவங்கள வந்து வெளியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி இன்றைக்கி பிஜேபி போன்ற அரசியல் கட்சிகள் சொல்கிறத நம்பிக்கிட்டு ஏமாந்து வளரிக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்காக தான் இந்த இதையும் சொல்கிறோம். ஸோ சேரர்கள் அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தோடு ரொம்ப ஒரு நெருங்கிய நட்பில் இருந்தாங்க. அரேபியன் சி இருந்ததுனால அந்த வணிகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தொடர்பு. அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல கருத்துக்கள், இஸ்லாம் வளரும் போது இருந்தக்கூடிய அவங்களோட இந்த ஒரு தனித்துவமான பார்வை, இது அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு சிலர் மாறுறாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். ஓகே. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, இமயவர்மன், நெடுஞ்செழியன், இந்த இவங்கெல்லாம், இந்த சிலப்பதிகாரம், இந்த காலகட்டம் வந்து கிபி 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஆய்வாளர்களே தவறாக ஒரு வரையறை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது வந்து கிமு 2, கிபி 2 கிடையாது. இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க சமகாலத்தவர்கள்னு சொல்லி அந்த சங்க இலக்கியத்தில் நமக்கு இலக்கிய குறிப்புகள் வருதுல்ல. இதை வந்து இவங்க என்ன ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுறாங்கன்னா, அந்த மகாவம்சம் இருக்குல்ல இலங்கையில், இந்த மகாவம்சத்தில் இவங்களுடைய அந்த டைம் லைன்லாம் கொஞ்சம் மெஸ்ஸப்பாக இருக்குது. அந்த மகாவம்ச டைம் லைனை எடுத்து கொண்டு வந்து குழப்பிடுறாங்க. ஏன்னா மேட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா மகாவம்சம் வந்து லேட்டர் பீரியட் எழுதப்பட்டது. சரி. மகாவம்சம் வந்து அது வந்து ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, மகாவம்சம் வந்து லேட்டர் பீரியட் எழுதப்பட்டது. ரெண்டாவது வந்து மகாவம்சம் வந்து முழுக்க வந்து ஆல்டர்டு கண்டென்ட். திரும்ப நிறையா வேரியன்ஸ் இருக்குது அதில் மகாவம்சத்தில். ஆனால் சங்க இலக்கியம் அப்படி கிடையாது. சங்க இலக்கியம் ஆல்டர்டு கண்டென்ட், ஹிஸ்ட்ரி, வரலாறு அப்படி எழுதப்பட்டதுலேருந்து அது அப்படியே தான் இருக்குது. இப்போ சங்க இலக்கியத்தோட காலம் என்னங்கிறத வரையறுக்கும் பொழுது இவங்க வந்து கிபி 2 இந்த கதைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த மகாவம்ச காலகட்டத்தில் எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்ட வரலாறு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. ஏன் அப்படின்னா, இந்த வரலாற்று காலகட்டத்தில் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது மௌரிய படையெடுப்பு வருது. சரி. மௌரிய படையெடுப்பு அசோகருடைய பையன் பிந்துசாரன் அவன் வந்து படையெடுத்து வரான். இப்போ இந்த மௌரிய படையெடுப்பு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன கதைகள் இருக்குல்ல, இவங்கெல்லாம் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி அந்த காலகட்டத்தில் தான் வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மௌரிய படையெடுப்பை எதிர்த்து களம் கண்டு அந்த மௌரிய படையெடுப்பை விரட்டி அடித்தவர்கள், இந்த மூவேந்தர்கள் ஒன்றுங்கிணைஞ்சு மலைமான் திருமுடிக்காரி தான் வந்து அந்த படைத்தலைமை தாங்குறான். ஸோ இவங்கெல்லாம் ஒரே காலகட்டம். கபிலர், மலைமான் திருமுடிக்காரி, இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் வராங்களா? ஸோ அந்த மொமெண்ட் நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து வந்து நார்த்லேருந்து வந்த ஒருத்தனை அடிச்சு ஓட விடுறாங்க. இந்த காலம் வந்து இதை தான் வந்து கிபி 2ன்னு சொல்லி தப்பாக வச்சுருக்கானுங்க. இப்போ இது எப்படி கிபி 2 இருக்க முடியும்? காரணம் என்னென்னா, பிந்துசாரனுடைய காலம் வந்து கிமு 2. அவன் கல்வெட்டு இருக்குது அவனுக்கு. பிந்துசாரனுடைய காலத்தில் கல்வெட்டு இருக்குது. இப்போ பிந்துசாரனை எதிர்த்து சண்டை போட்ட மலைமான் வந்து நமக்கு கல்வெட்டு இல்லைனாலும் லிட்ரேச்சர் எவிடன்ஸ் இருக்குது. இப்போ லிட்ரேச்சர் எவிடன்ஸுங்கனால இவங்க தூக்கி பின்னாடி போட்டுறாங்க. புரியுது. ஆனால் மலைமான் திருமுடிக்காரி இவங்களோட படையை அடித்து போட்டிருக்கான். அதற்கான குறிப்பு வந்து பிந்துசாரனுடைய கல்வெட்டில் கிடைக்குது. நமக்கு பிந்துசாரனுடைய கல்வெட்டு நமக்கு கிடைக்குது. அது கிமு 2. அப்போ இவங்களும் கிமு 2 தானே. வேணும்னே தமிழ் பழமையை வந்து பின்னுக்கு தள்ளுற வேலையை தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிபி 2ன்னு சொல்லக்கூடாது, இது கிமு 2. ஸோ இயேசு கிறிஸ்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் இவைகள். ஆனால் இவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு 200 வருஷம் பின்னாடி நடந்த மாதிரி வரலாறுல வந்து தப்பான டைம் ஸ்கேலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அதை நம்ம பதிவு பண்ணுறோம். ரைட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் இருக்கக்கூடிய சேரமான்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் லேட்டர் பீரியடில் சேரர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள பற்றி பார்க்கணும் அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டம், முஸ்லீம் இன்வேஷன்ஸ், இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து குலசேகர
ரவிவர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு சேர மன்னனை பற்றி நமக்கு வரலாற்று குறிப்புகள் நிறைய கிடைக்குது. பாண்டியர்களோட வரலாறு இப்போ எடுத்து பார்க்கும்போது குலசேகர பாண்டியன் ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாரு. அவர் வந்து எங்கேருந்து வரனா இந்த சோழர்கள்ட்ட பாண்டியர்கள் குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், அப்புறம் அவர் வழியில் குலசேகர பாண்டியன் வராரு. குலசேகர பாண்டியனுக்கு 2 மகன்கள், வீரபாண்டியன், சுந்தர பாண்டியன். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாண்டிய அரசர்கள் இந்த குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சுந்தர பாண்டியன் வந்து மூத்த பையன். அவன் தான் வந்து பட்டத்தரசியோடைய பையன். பட்டத்தரசி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற பட்டத்தரசியோட பையன். வீரபாண்டியன் வந்து இன்னொரு பெண், அடுத்த இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய பட்டத்து அரசி கிடையாது அவங்க. ஆனால் குலசேகர பாண்டியனுக்கு சின்ன பையன் மேலே பாசம் அதிகம். ரைட்டு. வீரபாண்டியன் மேலே பாசம் அதிகம். ஸோ சுந்தர பாண்டியனை விட வீரபாண்டியன் மேலே அவனுக்கு அஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, அடுத்து வாரிசுன்னு சொல்லிட்டு வீரபாண்டியனை அறிவிச்சுட்டு அவரை முடிசூட்டிடுறாரு. ஆக்சுவலாக யாருக்கு சூட்டணும்? சுந்தர பாண்டியனுக்கு. அவர் தான் வந்து லீகல் ஹையரா அன்னைக்கு இருந்த வழிமுறையில் அவர் தான் முடிசூட்டணும். ஆனால் சுந்தர பாண்டியனுக்கு வந்து முடிசூட்டனே சுந்தர பாண்டியனுக்கு இதனால் வெறுப்பாயிருது, கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, இங்கே தான் தமிழக வரலாற்றில் ஒரு ஒரு பெரிய பிளண்டர் நடக்கிற ஒரு இடம் தான், எல்லாத்தையும் மாற்றுது. பின்னாடி இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டு வரலாறு கொண்டு வரதுக்கு இதுதான் ஒரு காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சுந்தரபாண்டியன் நமக்கு அதிகாரம் போயிடுது அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து யாருன்னா இந்த மாலிக் கஃபூர் இவங்கெல்லாம் இந்த முஸ்லீம்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ முஸ்லீம் சுல்தான்கிட்ட போய்ட்டு ஒரு உதவி கேட்குறாரு. மாலிக் கஃபூர் படை தலைமையில் இஸ்லாமிய படை வந்து சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக சுந்தரபாண்டியனை முடிசூட்டி விடுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸுக்கு ஆதரவாக தென்னகத்தை நோக்கி தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வராங்க. இந்த படைகள் வந்து வீரபாண்டியனோட சண்டை போடுது. சண்டை போடுறது சுந்தரபாண்டியனுடைய படைகளும், சுந்தரபாண்டியன் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, சுந்தரபாண்டியனோட படைகளும் இவருடைய அதாவது இந்த மாலிக் கஃபூருடைய படைகளும் சேர்ந்து வீரபாண்டியனை தாக்குறாங்க. வீரபாண்டியன் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஆட்சி அதிகாரம் கைப்பற்றிட்டாங்கல்ல. யாருக்காக சண்டை போட வந்தான் மாலிக் கஃபூர்? ஒரு சகோதரனுக்காக சண்டை போட வரான். சுந்தரபாண்டியனுக்காக சண்டை போட வந்தான். அப்போ யாருக்கு முடிசூட்டி விடணும்? சுந்தரபாண்டியனுக்கு. ஆனால் சுந்தரபாண்டியனுக்கு அவன் முடிசூட்டலை. அவன் சுந்தரபாண்டியனுக்கு துரோகம் பண்ணுறான். மாலிக் கஃபூர் என்ன பண்ணுறான், உனக்கு கேட்டால் நான் முடிசூட்டணும், நானே எடுத்துக்கிறேன், நாங்களே வச்சுக்கிறோம், தான் கைப்பற்றிட்டோம், நாங்கள் ரூல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். இப்போ என்ன ஆகும்? சுந்தரபாண்டியன் கோச்சிக்கிட்டு இந்த சென்ஸ் அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. சுந்தரபாண்டியன் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு விக்ரம பாண்டியன்ட்ட போறாரு. யாரா இந்த விக்ரம பாண்டியன் அப்படின்னு கேட்டா, சித்தப்பா, சொந்த சித்தப்பா விக்ரம பாண்டியன். விக்ரம பாண்டியன்ட்ட போயிட்டு, சித்தப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரின்னு சொல்லிட்டு பாண்டிய படைகளை திரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக பாண்டிய படைகள் மட்டும் இஸ்லாமிய படைகளை எதிர்க்கிறது கஷ்டம் அப்படிங்கிறனால அப்போ தான் குலசேகர ரவிவர்மன் சேரமன்னன் அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. இப்போ அந்த சேரமன்னன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் போட்ட சண்டையில் முஸ்லீமை கொண்டு வந்து உள்ளே விட்டிங்களா, ஸோ இஸ்லாமிய படையெடுப்பு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் ஆட்சி இங்கே உட்காரானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குலசேகர ரவிவர்மனுடைய படையும், அதாவது அவர் தான் மெயின், அவருடைய படை மெயின் பெரிய படை பட்டாலியன். அதுக்கு அடுத்து வந்து பாண்டியர்களுடைய சிதறடிக்கப்பட்ட அந்த பாண்டியர்களுடைய படைகள்லாம் ஒன்று சேர்ந்து சுந்தர பாண்டியன், விக்ரம பாண்டியன் அவருக்கும் படை இருக்கும், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் படை திரட்டி குலசேகர ரவிவர்மன்கிற அந்த சேரமன்னன் தான் அரசன். விக்ரம பாண்டியன் வந்து அந்த அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு விக்ரம பாண்டியன் தலைமையில் அந்த படைகள் வந்து மாலிக் கஃபூரோட சண்டை போட்டு, இந்த வரலாறு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாலிக் கஃபூர் கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போகல, மாலிக் கஃபூரை விரட்டி விட்டவர்கள் தமிழர்கள். திருப்பி வரட்டிட்டாங்க. அவன் உயிருக்கு பயந்து ஓடினான். ஆனால் அந்த போரில் விக்ரம பாண்டியன் இறந்துட்டார், போர்க்களத்தில் இறந்துடுறாரு, அவங்க சித்தப்பா இறந்துடுறாரு, விக்ரம பாண்டியன் இறந்துடுறாரு. ஆனால் மாலிக் கஃபூரை விரட்டி விட்டாங்க. இஸ்லாமிய படைகளை ஓட இந்த மண்ணை விட்டு விரட்டியது யாரு? சேர பாண்டிய படைகள், தமிழ் படைகள். ஸோ இஸ்லாமியர்கள்ட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தோங்கிற இந்த கதைகள், உருட்டு கதைகளை உருட்டாதீங்க. வேற யாரும் சொல்கிறீங்க, இந்த உருட்டுற வேலையை வச்சுக்காதீங்க. விக்ரம பாண்டியன் அந்த போரில் தன் உயிரை கொடுத்து இஸ்லாமிய படையை வட திசை நோக்கி ஓட்டி விட்டான். ஓடுறா அப்படின்னு மாலிக் கஃபூர் உயிரை பிடிச்சிட்டு ஓடிட்டான். இதுதான் நடந்திருக்கு. அவன் வந்து வெறும் கொள்ளையடி மாலிக் கஃபூர் கொள்ளையடித்து விட்டு போயிட்டானுங்கிறதோடய இந்த ஜென்ரல் ஹிஸ்ட்ரி பேசுகிறவங்க முடிச்சுடுவாங்க. கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போல, அவன் கொள்ளையடிச்ச அமௌண்ட் அனுப்பிவிடுறான். ஆனால் அவன் இங்கிருந்து ஆட்சி செய்யறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அவனை விரட்டி விட்டது வந்து பாண்டிய மற்றும் சேர படைகள் தான். பயந்து ஓடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குலசேகர ரவிவர்மன் இருக்காப்புல சேரமன்னன், அவர் ஆக்சுவலாக என்டையர் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்கிறாரு 25 இயர்ஸ்க்கு.
அதாவது பாண்டியர்கள் பகுதி, சோழர்கள் பகுதி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் Almost பல்லவர்களது எல்லாமே. சேர்த்து தமிழ்நாடு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர மன்னனுடைய ஆட்சிக்கு கீழே 25 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறாரு. வயசாகி தான் சாவுறாரு. வாவ், பேரரசு. அப்போ பேரரசாக அவர் இருக்கிறாரு. ஸோ குலசேகர ரவிவர்மன் ஒரு ஒன் ஆஃப் த ஐகான். அவர் சேர அரசர்களில் ஒரு ஐகானா. அப்போ இஸ்லாமிய படைகள் எல்லாம் விரட்டி அடித்து இது பண்ணுறாரு. அந்த டைமில் சுந்தரபாண்டியன் வந்து குலசேகர ரவிவர்மனுடைய அலைடா பாண்டிய நாட்டுக்கு அரசராக இருக்கார். அதான் ஒரு 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 அலையன்ஸில் ஒப்பந்தத்தில் ஒரு அரசனாக இருக்கார். ஸோ பாண்டிய நாட்டை சுந்தரபாண்டியன் ஆட்சி செய்கிறாரு. இந்த சுந்தரபாண்டியனை திரும்ப இவரோட தம்பி வீரபாண்டியன் இருக்காப்புல, அவர் படையை கட்டிட்டு வந்து சுந்தரபாண்டியனை திரும்ப அடிக்கிறாப்புல. அதான் நம்மளாலேயே நம்ம காலியாக வரும். ஸோ இந்த மாதிரி இந்த தொடர் பிரச்சனைகள்னால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய தமிழ் படைகளுடைய வலிமை வந்து குறைஞ்சது. நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம் நிறையா. ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு இஷ்யூ, அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ சுந்தரபாண்டியனை அதுக்கப்புறம் திரும்ப வீரபாண்டியன் வந்து அடித்து அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு திரும்ப ஆட்சி செஞ்சு இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதில் வந்து நான் சொன்ன போல் இந்த சேர மன்னன் வந்து ஒரு 25 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சின்னு செஞ்சு அது ஒரு ரொம்ப அவருக்கு அது பொற்காலமாக இருந்திருக்கும். இல்லைங்க, அதாவது எப்படின்னா அவர் இந்த மண்ணை ஆட்சி செய்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டம் ரொம்ப டிஃபிகல்ட்டான காலகட்டம். ஏன்னா தொடர்ச்சியான படையெடுப்புகள், தொடர்ச்சியான இதெல்லாம். ஆனால் அவர் முழுமையாக ஆட்சி செஞ்சிருக்காருங்கிறதுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. அவரோட கல்வெட்டுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 25 இயர்ஸ் அவர் வயசாகி 6 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்போ ஸோ சேரர்களை பற்றி பார்க்கும் பொழுது இதுதான் நமக்கு வரலாறாக தெரியுது. நான் சொன்னது போல் அவர்களுடைய ஒரு அரசாட்சிக்கு அவங்களோட சில நல்ல வழிமுறைகள் கூட அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறதுங்கிற கான்செப்டில் இருந்தனால அவங்களோட ஆட்சி வந்து நிறைய உடஞ்சு நிறைய சிற்றரசர்களாக ரொம்ப சீக்கிரம் வந்து அவங்க உடையிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ அது பண்ணால் அப்படியே பார்த்தாலுமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அது முழுக்கவே சேரர்கள் தான். ஸோ ஜியாகிரபிக்கலி வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட கொஞ்சம் இந்த சைடு தமிழ்நாட்டு பக்கம், கொஞ்சம் கர்நாடகா பக்கம், அந்த சைடு ஃபுல்லாக வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாகவே சேர நாடாக தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி ஒரு மவுண்டன் கண்ட்ரி அப்படி சொல்லலாமா? மவுண்டன்ல ஊர் கிடையாதுங்க, மலையடி வாரங்களில் தான் ஊர் இருக்கும். மலைக்கு மேலே இருக்க ஊர்களில் வந்து வருவாயெல்லாம் இருக்காது உங்களுக்கு. அது பழங்குடி மக்கள் வாழ்ற எப்பவுமே அப்படி இருக்கும். ஆனால் ஒரு செழிப்பான நாடுன்னு சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி சோழ நாட்டை பாண்டிய நாட்டை சொல்கிற போது. நீர்வளம் எப்பவுமே இருந்து நீர்வளம் இருக்கும். விவசாயம்ங்கிறது சோழ நாடும் பாண்டிய நாடும் தான் அதிகம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து விவசாய சமூகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆனது. இதெல்லாம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் துளுநாடு வரைக்கும் சேரர்கள் காலகட்டத்தில் ஆட்சியில் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சோழிய வேளாளர்கள்ங்கிறோம்ல. சரி, இந்த சோழிய வேளாளர் சமூகம் வந்து முழுக்க சேர மரபை கொண்டவர்கள். அவர்களும் சேரர்கள், சேர நாட்டை சார்ந்தவர்கள். சேரர்களாக இருந்த அவர்கள் தான் சேரர்கள் வந்து துளுநாட்டை ஆட்சி செய்த போது துளுநாட்டில் போய் குடியேறாங்க. சரி, அதுக்கப்புறம் துளுநாடு அவங்க கட்டுப்பாட்டை விட்டு போகும்பொழுது திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுனால தான் அவங்க துளுவ வேளாளர்கள். துளுவ நாட்டு வேளாளர்கள் கிடையாது, துளுவ நாட்டில் இருந்த தமிழ் வேளாளர்கள், மலையக தமிழர்கள் மாதிரி அது அங்கே துளுவ நாட்டிலேருந்து திரும்ப வேளாளர்களாக இங்கே திரும்ப உள்ளே வரும்போது அவங்களுக்கு துளுவ வேளாளர்னு பேர் வருது. ஸோ இந்த துளுவ வேளாளர்கள் வந்து சேர வாரிசுகள், சேரர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய சமூகங்களில் துளுவ வேளாளர்களும் மிக முக்கியமான ஒரு சமூகம். சரி, ஸோ இது உங்களுக்கு அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுக்காக சொல்கிறேன். ரைட். எப்போவுமே கொஞ்சம் ரெயின் கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டு நாட்டோட அங்கே அதிகமாக இருக்கும்னு தெரியுது. அதனால தான் சேரா இருக்கும், அதான் சேர நாடு. அது சேரளம் கேரளமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பழங்குடி மக்கள் சேர்ந்ததால் சேரர்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. சேரின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சேர்ந்து இருப்பதால் சேரர்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ அது நம்ம சேரு எல்லாமே என்னென்னா நீரோடு மண் சேர்வதால் அது சேர். சரி, அந்த சேர்றதுங்கிறது தான் ஒன்றிணைதல்ங்கிற பொருளில் தான் அது வருது. ஸோ கேரளாக்கும் இந்த சேர நாடுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா சேரளம்ங்கிறதாங்க கேரளம்னு மாறுது. சேரளம்ங்கிறதா கேரளம்னு கால ஓட்டத்தில் மாறுது. கேரளத்தோட ஆரிஜின் வந்து சேர நாடு தான், சேரம் தான். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான மலையாளிகள் உணரணும். சரி, அப்போ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கிங்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அந்த வர்மன், மார்த்தாண்டவர்மன் இந்த மாதிரி ஆட்சி பண்ணிப்பாங்க. அவங்களாம் வந்து ஐயப்பன் அந்த கோயில் இந்த கதையில எல்லாம் வர சேர மன்னர்களாக இருக்காங்க. அவங்கள தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்களோட கிளைக்கு வந்தவங்க. சின்னதாக போயிட்டாங்க. ஆனால் ஒன்று நிறையா வரலாற்றை படிக்கிறப்போ வந்து தெரியுது, பாண்டியர்களுக்கும் சோழருக்கும் சண்டைனா அதில் யார் தோக்குறாங்களோ டக்குன்னு தஞ்சம் போகிறதுக்காக கொஞ்ச நாள் ஹாலிடே மாதிரி போயிட்டு வந்து சேர நாட்டில் இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் இந்த இரும்புரை வம்சம் சொன்ன இந்த கரூரை தலைநகராக கொண்டு அதில் தான் பெருஞ்சேரல் இரும்புரைன்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் நம்மளுடைய கரிகாலன் கரிகாலன்னா நிறைய பேருக்கு ஆதித்த கரிகாலன் யாரு, கல்லணை குழப்பிக்கிறீங்க, தப்பா இது பண்ணாதீங்க. பொன்னியின் செல்வன்ல தஞ்சை பகுதியில் வர அந்த கரிகாலன் வந்து பிற்கால அதான் ஆதித்த கரிகாலன். அவர் வந்து ராஜராஜ சோழனோட அண்ணன். அவர் தான் கொன்னுடுறாங்க. சரியா, அவர் ஆட்சி செய்கிறார் கொஞ்ச நாளைக்கு, ஆனால் அவரை கொன்னுடுறாங்க. அவர் முடிசூடிய மன்னனாக இருக்கும்போது தான் கொண்டிருக்காங்க. இதுதான் நம்ம வரலாறு.
அவரை வந்து அந்த பொன்னியின் செல்வன் இதுல எல்லாம் வந்து கொச்சப்படுத்தி வச்சிருக்காரு. டெபிக் பண்ண ட்ரை So, பண்ணி அவர் வேற, நம்ம ஆட்களே நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கல்லணை கட்டிய கரிகாலன் வேற. கல்லணை கட்டிய கரிகாலன் வந்து இஸ் ஓல்டர். சோழர் ரொம்ப பழைய காலத்து கரிகாலன், அதாவது சங்க காலத்துல வரக்கூடிய கரிகாலன். ஆதித்த கரிகாலன் வரலாற்று காலம் 9ஆம் நூற்றாண்டுல வர கரிகாலன். ஆதித்த கரிகாலன் வேற, கரிகாலன் வேற, போட்டு குழப்பிக்காதீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கரிகாலனோட சண்டையிட்டது தான் அந்த இரும்புரை. அந்த இதில் தான் வந்து நம்ம நீங்கள் பார்க்கும் பொழுது என்னென்னா, அந்த போரில் வந்துட்டு இரும்புரைக்கு வந்து நெஞ்சில் அம்பு பட்டு அது வந்து முதுகில் புண்ணாயிருது. ஸோ தன்னோட முதுகில் புண் வந்துருச்சேங்கிறதுனாலயே அவர் வந்து உண்ணா நோன்பு இருந்து உயிரை திறந்தார். முதுகுல காயம் பெற்றுச்சு அப்படின்னு. பின்னாடி இருந்து முன்னாடி வரலையே, முன்னாடி இருந்தால் பின்னாடி போச்சு. அப்போ கூட அதை வந்து ஒரு 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 தவறா, அது முதுகுல புண்ணு வர்றது வந்து ஒரு அவமானமாக அவங்க பார்க்குறாங்க. அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. ஸோ நெஞ்சில் பட்ட அம்பு பின்னாடி ஓப்பன் உண்டு தான், அந்த ஓப்பன் உண்டு அங்கே பின்னாடி வந்துருச்சேங்கிறனால உண்ணா நோம்பு இருந்து இறந்தார். ஸோ பேசிக்கலி போரில் தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தன்னைத்தானே ஒரு அரசன் வந்து உண்ணா நோம்பு இருந்து மாய்ச்சிக்கிறான். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அந்த வீரம் எந்த அளவுக்கு அவங்க ஒரு மானத்தோடு வாழ்ந்திருக்காருங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். ரைட். இப்போ சேரர்களை பற்றி கேட்குறம்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு வர டவுட் என்னன்னா, இப்போ வந்து சோழ நாடு, அதுக்கு மேலே வந்து பல்லவர்கள், பாண்டியன். ஏன் நான் வந்து சேரர்களை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு நினைப்பீங்க. சிலப்பதிகாரமே வந்து ஒரு தமிழ் தேசிய நாவல். ஏன்னா சிலப்பதிகாரத்தில் தான் தமிழ்நாடுடைய அந்த ஒரு முக்கியத்துவம் என்பது, மூவேந்தர்களோட முக்கியத்துவம் என்பதும், அந்த மூவேந்தர்கள் ஒன்றாக இருக்கணுங்கிற அந்த ஒரு முக்கியத்துவமும், தமிழ் ஒற்றுமையும், தமிழ்நாடுங்கிற அந்த வார்த்தை பிரயோகங்களும் அதிகமாக வருவது சிலப்பதிகாரத்தில். ஸோ இளங்கோவடியோட விஷன் வந்து ஒரு தமிழ் நேஷனலிஸ்டிக் விஷன். இந்த மூவேந்தர்களை இவங்களுக்குள்ள அடிச்சுக்கக்கூடாது, நம்மலாம் ஒன்றா இருக்கணும், நமக்கு எதிரிகள் வெளியில் இருக்காங்கங்கிற அந்த ஒரு பார்வையில் தான் சிலப்பதிகாரம் ஏற்றப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனை என்பது சேரர்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆழமாக மனதில் பதிந்திருந்ததுங்கிறத நம்ம சொல்கிறோம். ரைட். ஓகே. ஸோ கடைசியாக என்னோட கேள்வி என்னன்னா, பல்லவர்கள், சோழர்கள், அப்புறம் பாண்டியர்கள், இந்த சைட் சேரர்கள், அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நடுவில் அந்த வேலியர் அவங்க எப்படி வந்தாங்க? ஏன்னா மலைநாட்டு ஃபுல்லாக ஆள்றவங்க சேரராக இருந்தாலும் அங்கேயும் எப்படி இவங்க வந்து ஒரு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். பேசிக்கலி வேலியர்கள் வந்து பழங்குடி மக்களுடைய தொகுப்புகள் தான். ஸோ மலையிலே இருந்தவங்க தான் அவங்க. மலை இப்போ நான் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் மூவேந்தர்கள்ங்கிறவங்க வந்து விவசாயத்தின் அடிப்படையில் வந்து அரசர்கள். அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா நகரங்களை நிர்வகிக்கிறவங்க. இப்போ நகரங்கள் மட்டுமா அன்றைக்கி இருந்த ஆட்சி முறை, அன்றைக்கி கிராமங்கள் இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருந்தவங்க தான் வேலியர்கள் குறுநில மன்னர்கள். முற்றிலுமா வேற இவங்க சேரர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லைங்க. வேலியர்கள்ட்ட இருந்து பொண்ணு எடுப்பாங்க சோழர்கள். புரியுது. ஸோ சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் சொல்லிட முடியாது. எல்லாமே தமிழர்கள் தான். அங்கே மாறி பொண்ணு கொடுத்துக்குவாங்க, அலையன்ஸ் பண்ணிக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க. எல்லாம் இவரோட படைக்கு இவர் படை உதவும், அவரோட படைக்கு இவர் படை உதவும், இந்த மாதிரி மாறி உதவிகள்லாம் இருக்கும். ஆனால் வேலியர்கள்ங்கிறவங்க குறுநில மன்னர்களாக மலை அடிவாரங்கள்லையும் மலை காடுகளுக்குள்ளேயும் ஆட்சி செஞ்சவங்க. ரைட். ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஃபைன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்வாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதிகமாக நம்ம கேட்காத பல தகவல்கள் சேரர்களை பற்றி பேசினாலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.